ஹாய் நண்பா. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு சேல் பண்ணுறதுக்கு நல்ல சின்ன பொண்ணுகளாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு மாலுன்னு போட்டு நல்லா சேல் பண்ணுறானுங்க. படித்தவங்ககிட்ட சொன்னால் அவன் விவரமாக இருப்பான், படிக்காதவங்ககிட்ட ஈஸியாக பிடிச்சி போட்டுடுறாங்க. தயவு செஞ்சு இதை தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களோட பேரண்ட்ஸ் படிக்காமல் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லுங்கள். இந்த மாதிரி மண்டையக்களை விற்பாங்க கிரெடிட் கார்டு. அவங்க விற்றுட்டு ஒரு மாதத்தில் வேலையை விட்டு போயிடுவாங்க. அவங்க சும்மா டெம்பரவரியாக வந்திருப்பாங்க டைம் பாஸுக்கு. தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுங்கள். கிரெடிட் கார்டில் மூலங்கன்னா தயவு செஞ்சு விற்கிறவங்க உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், படித்தவங்ககிட்ட பேசி வைங்க. உங்கள் பேரண்ட்டை ஏமாற்றி படிக்காதவன்கிட்ட விற்றுட்டு நாளைக்கு அவன் கஷ்டப்படுவான் அங்கேயும் இங்கேயும். நீங்கள் வாட்டுக்கு விற்றுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது ஒன்று சுத்தமாக இல்லை. நல்லா சின்ன பொண்ணுங்க விவரம் தெரியாமல் விற்றுட்டு போயிடுறது. நாளைக்கு அந்த வயசானவர் அங்கேயும் இங்கேயும் பாவா ஒரு வாட்டுக்கு முழிச்சிட்டு நிற்கிறாரு, நல்லா மண்டையை கிளப்பி விற்கிதுங்க கிரெடிட் கார்டை. அந்த மனுஷன் பாவம், உண்மையிலுமே வயசானவர் கிராமத்தால் டார்கெட் பண்ணியாச்சு. உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு நண்பா. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எங்கே போனாலும் கிரெடிட் கார்டுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா என்னை கேட்காம எங்கேயும் எடுக்காதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவங்க படித்தவங்ககிட்ட விற்கிறதே கிடையாது. அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு. எனக்கு பார்க்கவே பாவம் ஆயிடுச்சு.